அந்த லம்பர் கனால் ஸ்டெனோசிஸ்க்கு நாங்கள் ஸ்க்ரூ, போர்டு, நட், ராட், கேஜ் எல்லாம் போட வேண்டிய தேவை இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் கீஹோலில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நாங்களே ஆப்ஷன் கொடுப்போம், கீஹோலில் பண்ணிக்கங்க சார். கீஹோலில் பண்ணும்போது அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் போது, சார் கீஹோலில் உங்களுக்கு வேணாம், ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா சார், ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, கார்டியாக் மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ரெகுலர் ஷீ இஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் மெடிசன்ஸ் சார். அவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணுறது ப்ராப்ளம் ஆகுமா? ஸோ இதனால் அந்த மெடிசன் எடுக்கிறதுனால இந்த சர்ஜரி ஏதாவது டிலே ஆகுமா? இப்போ பிபி சுகர்லாம் சொன்னீங்கல்ல, அது எப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வீட்டு சமையல் கட்டுலேயும் உப்பு டப்பாவோ சக்கரை டப்பாவோ இருக்கும் இல்லையா, அதே கதை தான். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கோ இல்லையோ 80% பாப்புலேஷனுக்கு சுகர், பிபி வந்துருச்சு ஆஃப்டர் ஒயிட் ரெவல்யூஷன். நம்ம ஊர் இன்னும் ஃபுல்லி கவர்மெண்டைஸ் ஆகலை, ஃபுல்லி ஃப்ரீ ஆகலை. என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் தான் பே பண்ணணும், இல்லை என்னோட இன்சூரன்ஸ் தான் பே பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நரம்பு அமுக்கத்தை கிளியர் பண்ணுறது தான் என்னோட தேவை. அதை ஓப்பனில் பண்ணுறேன்னா கியூவில் பண்ணுறேன்னா கிடையாது, ரெண்டும் பண்ண தெரியும். சரி, இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா ரெக்கவரி டைம். இப்போ நார்மல் பிபி சுகர் இல்லாத பேஷண்ட்டுக்கும் ரெக்கவரி டைம் எனக்கு தெரியணும், எல்லாமே கார்டியாக் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்டுக்கும் ரெக்கவரி டைம் தெரியணும். சார், இவங்க ரெண்டு பேருக்குமே வேரியேஷன் இருக்குமா? நான் இன்னும் மோர் எஃபெக்ட் போடணுமா கார்டியாக் பேஷண்ட்டு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கு? அது உங்களோட பழைய பிரச்சனைகள் தான் முடிவு பண்ணும், உங்களோட வில் பவர் தான் முடிவு பண்ணும். Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. எண்டோஸ்கோபி கீஹோல் சர்ஜரின்னு சொன்னீங்கல்ல, ஸோ அது எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்க வேண்டியது இருக்கும்? நாங்கள் எவ்வளோ நாளில் ரெக்கவரி ஆக முடியுமாங்க சார் எங்களோட பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு? எண்டோஸ்கோபிக் ஆர் கீஹோல் சர்ஜரி, தட் இஸ் மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ரெண்டு சர்ஜரியுமே இன்னைக்கு பண்ணோம்னா இன்னைக்கு சாயங்காலம் நடக்கலாம். சரி, இது சாத்தியமா? 100% சாத்தியமா. ஏன்னா மைக்ரோஸ்கோபிக் ஆர் எண்டோஸ்கோபிக் சர்ஜரியில் நாங்கள் எந்த இடம் பாதிச்சிருக்கோ அதை மட்டும் தான் ட்ரீட் பண்ணுவோம். சுற்றி இருக்கிற நார்மல் டிஷ்யூஸை டேமேஜ் பண்ண மாட்டோம். ஸோ டேமேஜு கம்மி, அதனால சீக்கிரம் நடக்கலாம். ரெண்டாவது விஷயம், கீஹோல் எண்டோஸ்கோபிக், மைக்ரோஸ்கோபிக் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணும்போது யாராக இருந்தாலும் 2வது நாள் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். 80 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, 30 வயசு ஆளாக இருந்தாலும் 2வது நாள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அவங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும் பட்சத்தில் வேணா ஆசைக்கு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு போகலாம். ஓப்பன் சர்ஜரி பண்ணீங்கன்னா இதே ரேஞ்ச் 2 டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது 100% 3 டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன். ஆனால் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இங்கே அவங்களுக்கு வலி கம்மியாக இருக்கும், அங்கே வலி ஜாஸ்தியாக இருக்கும். ஈக்குவலி தான். நம்ம ஊர் இன்னும் ஃபுல்லி கவர்மெண்டைஸ் ஆகலை, ஃபுல்லி ஃப்ரீ ஆகலை. என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் தான் பே பண்ணணும், இல்லை என்னோட இன்சூரன்ஸ் தான் பே பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நரம்பு அமுக்கத்தை கிளியர் பண்ணுறது தான் என்னோட தேவை. அதை ஓப்பனில் பண்ணுறேன்னா கியூவில் பண்ணுறேன்னான்றது கிடையாது, ரெண்டும் பண்ண தெரியும். எது அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அதில் அவங்க பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ ஓப்பன் சர்ஜரிக்கு மட்டும், தட் மீன்ஸ் எக்ஸ் அமௌண்ட்டுக்கு மட்டும் அஃபோர்டபுளாக இருக்கிறவங்கள பிடிச்சி நான் டபுள் எக்ஸ் அமௌண்ட் பண்ணாதான் உனக்கு நல்லா இருக்கும்னு அவங்கள சொல்கிறதும் தப்பு, டபுள் எக்ஸ் அமௌண்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதும் தப்பு. இவங்க அஃபோர்ட் பண்ண முடியுது, அந்த இடத்துல வலி கம்மியாக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் அது இன்ஃபீரியர் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே ஒன்று தான். அவங்களால வலி தாங்கிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்போது இவங்களுக்கு 3 டோஸ் பெயின் கில்லர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு 2 டோஸ் பெயின் கில்லர் போதும். அதுதான் ஓப்பனுக்கும் கீஹோலுக்கும் இருக்கிற வித்தியாசம். 2 பேருமே ப்ராப்பராக நாங்கள் சொல்லி கொடுக்குற போஸ்ட் ஆப் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாங்கன்னா 1 மாதத்துல வேலைக்கு போகலாம். டாக்டர், இந்த கண்டிஷன்ல பேஷண்ட் சூஸ் பண்ணிக்கலாமா எந்த சர்ஜரி வேணும் அப்படின்றது? பேஷண்ட் ஆசைப்படலாம், இதுதான் வேணும்னு அடம் பிடிக்க முடியாது. ஓகே. இப்போ ஒரு 3 இடத்துல இதே லம்பர் கனால் ஸ்டெனோசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே. அந்த லம்பர் கனால் ஸ்டெனோசிஸ்க்கு நாங்கள் ஸ்க்ரூ, போர்டு, நட், ராட், கேஜ் எல்லாம் போட வேண்டிய தேவை இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் கீஹோலில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நாங்களே ஆப்ஷன் கொடுப்போம், கீஹோலில் பண்ணிக்கங்க சார். கீஹோலில் பண்ணும்போது அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் போது, சார் கீஹோலில் உங்களுக்கு வேணாம், ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் தான் முக்கியம். ரிசல்ட் அப்படின்றது நடக்கிறது ரிசல்ட் கிடையாது, நம்ம கிட்ட நடந்து வரவங்க நடந்து போகிறது தான் ரிசல்ட். எதில் பெட்டராக இருக்கும்னு டாக்டரை செலக்ட் பண்ண விடுறது பெட்டர். ஊர்ல இருந்து நான் வந்துட்டேன் சார், அதனால நீங்கள் எனக்கு கீஹோல் தான் பண்ணணும்னு 5 லெவலில் அமுக்கத்தை வச்சு சொல்ல முடியாது. 5 லெவலில் நாம் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா ஒரு லெவலுக்கும் 1 மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட 5 மணி நேரம். மயக்கம் முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம், 7 மணி நேரம். 80 வயசு தாத்தாக்கு நரம்பு அமுக்கத்துக்கு 7 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணுறது எந்த விதத்துலையும் புத்திசாலித்தனம் கிடையாது. 5 லெவலில் அமுங்கி இருக்கு, எந்த லெவலில் பண்ணால் போதும் டாக்டர் முடிவு பண்ணட்டும். கீஹோல் வேணும், ஓப்பன் வேணும்,
டாக்டர் வந்து உங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்க போறாரு. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த டாக்டர் பிடிச்சிருச்சுன்னா அவர்கிட்ட தானே வைத்தியம் பண்ணிக்க போறீங்க. கண்டிப்பா. அவர் நல்லது பண்ணுவாருன்னு நம்பி தானே வரீங்க. அவரை நம்பும் போது அவர் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை எடுத்து கொடுப்பாரு. சார் ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, கார்டியாக் மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ரெகுலர் ஷீ இஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் மெடிசன் சார். அவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்றது ப்ராப்ளம் ஆகுமா? ஸோ இதனால அந்த மெடிசன் எடுக்கிறதுனால இந்த சர்ஜரி ஏதாவது டிலே ஆகுமா? இப்போ கார்டியாக் மெடிசன் சாப்பிட்றதுனால சர்ஜரி கண்டிப்பா டிலே ஆகும். எப்படி டிலே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கார்டியாக்ல ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்கு. அந்த டேப்லெட்டை நிப்பாட்டி 5 நாள் கழிச்சு தான் சர்ஜரி பண்ணுவோம். அது ஒன்று தான் மெயின் டிலே ஆகிறதுக்கு. இப்போ பிபி சுகர்லாம் சொன்னீங்கல்ல, அது எப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வீட்டு சமையல் கட்டுலையும் உப்பு டப்பாவோ சக்கரை டப்பாவோ இருக்கும் இல்லையா, அதே கதை தான். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கோ இல்லையோ 80% பாப்புலேஷனுக்கு சுகர் பிபி வந்துருச்சு ஆஃப்டர் ஒயிட் ரெவல்யூஷன். எஸ். ஸோ அது வந்துட்டு நாங்க ஆப்டிமைஸ் பண்ணிப்போம். எங்களோட டீம்ல இருக்கிற ஃபிசிஷியனை இன்வால்வ் பண்ணிப்போம். எங்க டீம்ல இருக்க அனஸ்தட்டிஸ்ட்டை இன்வால்வ் பண்ணிப்போம். தேவைப்படும் போது கார்டியாலஜிஸ்ட்டை இன்வால்வ் பண்ணிப்போம். சர்ஜிக்கல் பார்ட் நான் எப்படி பார்த்துக்கிறனோ, இவங்க 3 பேர் சேர்ந்து பிபி, சுகர், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஈஸியா எங்களால வெளிய எடுத்துட்டு வர முடியும். அதனால தான் நான் சொல்ல வந்தேன். பிபி, சுகர், கார்டியாக் ப்ராப்ளம் இதெல்லாம் நாங்க கணக்குல எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்க சர்ஜரி டிசைட் பண்ணணும். நீங்க வந்துட்டு அதெல்லாம் கணக்குல எடுக்காம எனக்கு கீஹோல் சர்ஜரி வேணும்னு கேட்டு உங்களை நீங்களே என்டேஞ்சர் பண்ணிக்கூடாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியும் செகண்ட் கேட்ட கேள்வியும் இன்டர்லிங்க். நான் முடிவு பண்ண முடியுமா? சர்ஜரின்னு முடிவு பண்ணலாம். கீஹோலா ஓப்பன் ஆனு டாக்டர் முடிவு பண்ணணும். அதே மாதிரி சர்ஜரி எப்படியாப்பட்ட பேஷண்ட்டுக்கும் பண்ண முடியுமா முடியாதான்றத டாக்டர் கண்டிப்பா சொல்லுவாங்க. முடியாதுன்னு நாங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். ஒரு 6 மாசம் கழிச்சு பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். உடனே பண்ணணும்னு நாங்க சொல்லியிருக்கோம். பொறுமையாவும் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே எங்களால ஆப்டிமைஸ் பண்ணி பண்ணும்போது, எங்களுக்கு டைம் குடுக்கும்போது, நாங்க ரெடி பண்ணி சொல்றதுல எந்த கஷ்டமும் கிடையாது. சரி, இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, ரெக்கவரி டைம். இப்ப நார்மல் பிபி, சுகர் இல்லாத பேஷண்ட்டுக்கும் ரெக்கவரி டைம் எனக்கு தெரியணும். எல்லாமே கார்டியாக் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்க பேஷண்ட்டுக்கும் ரெக்கவரி டைம் தெரியணும். சார் இவங்க 2 பேருக்குமே வேரியேஷன் இருக்குமா? நான் இன்னும் மோர் எஃபெக்ட் போடணுமா? கார்டியாக் பேஷண்ட் மெடிசன் எடுத்துட்டு இருக்கவங்க. எஃபோர்ட் போடணும் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும்னு அதை மாத்திப்பேன் நானு. கார்டியாக் பிபி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் பண்ணாம படிப்படியா ரெக்கவரிக்கு போறதுக்கு முயற்சி பண்ணணும். மத்தபடி இருக்கிற மீதி பேஷண்ட்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்க ரெகுலர் புரோட்டோகால்ல போனாங்கன்னாவே செட்டில் ஆயிடுவாங்க. ரொம்ப கரெக்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு வாரத்துல நல்ல நார்மலா நடக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க பொறுமையா கேர் எடுத்து 1 வாரம்ன்றத 15 நாள் 20 நாள்ல நடக்கணும். இந்த 1 வாரமும் 20 நாளும் தான் 2க்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். பக்கத்து வீட்டுக்காரர் முதுகுல ஆபரேஷன் பண்ண வந்தாரு. 1 வாரத்துல நடந்துட்டாரு. நான் இன்னும் நடக்கலன்னா நடக்கூடாது. நான் சீக்கிரம் நடக்கணும். ஆனா எப்போ என்னன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அது உங்களோட பழைய பிரச்சனைகள் தான் முடிவு பண்ணும். உங்களோட வில் பவர் தான் முடிவு பண்ணும். கம்மிங் டு த டயபெட்டிஸ், அது வந்து எல்லாத்துலயும் இல்லாத ஒரு தனி கண்டிஷன் அது. டயபெட்டிஸ் அப்படின்றது இருக்குன்னா, நம்ம முதுகுல காயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அது ஆறுறதுக்கு டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பேஷண்ட் வந்து உடம்ப எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமா வச்சுக்கிறாங்க, காயத்துல ஈரம் படாம எவ்வளோ நல்லா வச்சுக்கிறாங்க, அதுதான் வந்து ரெக்கவரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங். எப்படி சார் இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காத்துல கிருமி இருக்கு நம்ம ஊர் காத்துல. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஈஸியா கிருமி வந்துடும். ஓகே. அதையும் நீங்க பார்த்துக்கணும்.